كلامه القديم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய முதலாவது ஆயத்திற்குரிய சில விளக்கங்கள் சென்ற வாரம் சொல்லப்பட்டன. அல்லாஹு தஆலா ரப்புல் ஆலமீனாக இருக்கின்ற காரணத்தால் அவனை புகழ வேண்டும் என்பதை நமக்கு அல்லாஹ் வலியுறுத்துகின்றான். இந்த ஆலம் என்பது எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு படைப்பு, ஒரு பொருள் என்பது பற்றியுள்ள சில விளக்கங்கள் சொல்லப்பட்டன. இத்துணை பெரிய ஆலத்திற்கு, இந்த ஆலத்திற்குள்ளே இருக்கக்கூடிய கோடான கோடி பொருள்களுக்கு படைப்பாளனாக, பாதுகாப்பாளனாக, வளர்த்து வரக்கூடியவனாக, பரிபாலித்து வரக்கூடியவனாக இருக்கின்ற காரணத்தால் புகழனைத்தும் அல்லாஹுக்கே என்பதாக சொன்னோம். இந்த ஆலம் என்பது மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட எல்லைகளை கொண்டது என்பதாகவும் சொல்லப்பட்டது. நாம் பார்க்கக்கூடிய இந்த வானுலகத்தில் மேலே தெரியக்கூடிய இந்த வான்வெளியிலே மனிதனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஏராளமான கோள்கள், கிரகங்கள், பொருள்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. இவை அனைத்தையும் அல்லாஹு தஆலா ஏதாவது ஒரு காரண காரியத்திற்காக வேண்டித்தான் படைத்திருக்கின்றானே தவிர வீணாக படைக்கவில்லை. அதே போன்று இந்த பொருள்களை எல்லாம் பயன்படுத்துவதற்கு தகுதியான மனிதனை அல்லாஹு தஆலா வீணாக படைக்கவில்லை என்பதாகவும் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹு தஆலா ஒரு பொருளை, இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் ஏதேனும் ஒன்றை அவன் வீணாக படைத்திருக்கின்றான் என்று இருந்தால் அவனுடைய அறிவு தவறானது என்பதாக ஏற்பட்டுவிடும். அல்லாஹு தஆலாவுடைய அறிவு மிக நுணுக்கமானது, நுட்பமானது. அவனுடைய அறிவிற்கு எல்லையே கிடையாது. அப்படிப்பட்ட அறிவிருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா ஒரு பொருளை படைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அதில் ஏதாவது ஒரு காரணம், காரியம் இருக்கத்தான் செய்யும். குர்ஆனிலே பல இடங்களிலே சிந்திக்குமாறு மனிதனுக்கு கட்டளையிடுகின்றான். வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கக்கூடிய விஷயத்திலே அந்த மனிதர்கள் சிந்திப்பார்கள் என்று மூமின்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். மூமின்கள் இந்த வானம் பூமியில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை கட்டளையிட்டு அதன் மூலமாக அல்லாஹு தஆலாவுடைய குதிரத்தையும் அவனுடைய அறிவையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். எனவேதான் ரப்புல் ஆலமீன் என்று தன்னை பற்றி அறிமுகப்படுத்தி அல்லாஹுவை புகழுவது, அவனை புகழ்வது என்பது மிக தகுதியானதுதான் என்பதை தெரியப்படுத்துகின்றான். எனவே அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹுவை புகழ்வது, ரப்புல் ஆலமீனாக அவன் இருக்கின்ற காரணத்தால் புகழுகின்றோம் என்பதை அல்லாஹ் அங்கே அந்த ஆயத்தில் உறுதிப்படுத்துகின்றான். வேறு பல விளக்கங்களும் சொல்லப்பட்டன. இவ்வளவு பெரிய ரப்பாக இருக்கக்கூடிய, பிரம்மாண்டமான இந்த ஆலத்தினுடைய ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹுதான் புகழ்ச்சிக்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுவதற்கும் தகுதியானவன், அவனை தவிர வேறு எவரும் கிடையாது என்பதையும் அல்லாஹ் தெரியப்படுத்துகின்றான். ஆகவே மனிதர்களாகிய நாம் நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுவதோ புகழ்ந்து கொள்ளுவது என்பதோ கூடாது. புகழை பற்றி முன்னால் பல விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. யார் யாரை புகழ்ந்தாலும் சரி, எப்படி புகழ்ந்தாலும் சரி, அந்த புகழ்ச்சி அனைத்தும் அல்லாஹு தஆலாவுக்குத்தான் சொந்தம். புகழ்ச்சியிலே 4 வகைகள் இருக்கின்றன. எந்த புகழும், எல்லா புகழும் அல்லாஹு தஆலாவுக்குத்தான் சொந்தம் என்பதாக சொல்லப்பட்டது. ஆகவே மனிதன் தன்னை தானே புகழ்ந்து கொண்டு தான் பரிசுத்தமானவன் என்பதாக சொல்லிக் கொள்ளக்கூடாது என்பதையும் அல்லாஹு தஆலா தெரியப்படுத்துகின்றான். குர்ஆனிலே வேறொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தவான்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். என்னை நான் புகழுகின்றேன் என்று சொன்னால் நான் ரொம்ப சுத்தமானவன் என்று நான் என்னை சொல்லிக் கொள்ளுகிறேன் என்று அர்த்தம். என்னை நானே சுத்தமாக்கிக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் பரிசுத்தமாக, பரிபூர்ணமான பரிசுத்தத்தோடு இருக்கக்கூடிய தன்மை எனக்கு கிடையாது, எந்த மனிதருக்கும் கிடையாது. ஆகவே மனிதன் தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்திக் கொண்டு
நான் அப்படிப்பட்டவன், எந்த விதமான தப்பும் தவறும் இல்லாதவன், சுத்தமானவன் என்று எந்த மனிதனும் தன்னை சொல்லிக் கொண்டு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதனால பாவங்களை செய்து பாவங்கள் உடையவனாக அழுக்குடையவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. அல்லாஹுவை புகழ்வதை விட்டுவிட்டு மனிதன் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுவதோ அல்லது மனிதன் மற்றவர்களை அல்லாஹுவை போன்று புகழ்வதோ கூடாது. இதனால் அடுத்தவரை புகழக்கூடாது, அவருக்கு நன்றி சொல்லக்கூடாது, அவரை பாராட்டக்கூடாது என்ற கருத்தல்ல. மனிதர்களை பாராட்ட வேண்டும், மனிதர்களை போற்ற வேண்டும், தகுதி உள்ளவர்களை புகழ வேண்டும், அவர்களுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மல்லம் யஷ்குரின்னாஸ வலம் யஷ்குரில்லாஹ், எவர் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவராக ஆக மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்படின்னா மற்றவர்களை புகழ வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆனால் அல்லாஹுவை எப்படி புகழுகின்றானோ அது போன்று, அல்லாஹுக்கு எப்படி சுக்ர் செய்கின்றாரோ அது போன்று மற்ற மனிதர்களை புகழக்கூடாது, சுக்ர் செய்யக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தில் சொல்லும்போது, ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தவான்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம், ஹுவ அஅலமு பிமனித்தகா, யாருக்கு தக்வா இருக்கின்றது என்பதை அவன்தான் அறிந்தவனாக இருக்கின்றான். தக்வா யாருக்கு இருக்குது? அல்லாஹ்வுடைய பயபக்தி உள்ளவனாக யார் இருக்கின்றார் என்பதை அவன்தான் அறிந்தவனாக இருக்கின்றான். எனவே யாரும் உங்களிலே யாரும் அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்துவதை போன்று உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம். புகழ் எனக்கு சொந்தம் என்பதாக எவரும் சொல்லிக் கொள்ள வேண்டாம். யாராவது ஒரு நல்ல காரியத்தை செய்தால் அதற்காக வேண்டி பாராட்டுவது என்பது அது அவரை போற்றுவது, அவருடைய காரியத்தை அவர் செய்யக்கூடிய அந்த நல்ல காரியத்திற்கு தூண்டுதலாக அந்த பாராட்டுதல் அமைதல் என்ற அமைப்பில் இருக்க வேண்டுமே தவிர, அந்த பாராட்டுதல் அந்த புகழுதலின் காரணமாக அவருக்கு பெருமை வந்து விடக்கூடிய அளவுக்கு புகழ்வது இருக்கின்றது, அது கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் சொல்லுகின்றார்கள். ஒரு மனிதனை மற்றொரு மனிதன் அவனுடைய முகத்திற்கு முன்னால், அதாவது அவனுக்கு நேராக புகழ்ந்தால் அவனுடைய வாயிலே மண்ணை வாரி போடுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதாவது அப்படி புகழ்வது, நேருக்கு நேர் புகழ்வது என்பது தகுதி அல்ல, சரியல்ல. ஆனால் அதற்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த ஹதீஸுக்கு முஹத்திஸீன்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் புகழும் பொழுது அப்படி புகழ்வதின் காரணமாக புகழப்படக்கூடிய அந்த மனிதனுக்கு தலை கனம் ஏற்பட்டு பெருமை ஏற்பட்டு பெருமை அடிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் அப்பொழுது இந்த ஹதீஸ் அந்த மனிதனுக்கு உரியது. இவனுடைய வாயில மண்ணை வாரி போடணும் அப்படிங்கிறார். ஏன்னு கேட்டா, இவன் அவனை பெருமையாளனாக ஆக்குவதற்கு, அல்லாஹுக்கு சொந்தமான பெருமையை இவனுக்கு உண்டாக்குவதற்கு காரணமாக இந்த மனிதன் இருந்து விட்டார். ஆகவே அப்படி அந்த மனிதன் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அந்த மனிதனுடைய வாயில் மண்ணை வாரி போட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். சரி, அப்படி ஒரு மனிதனுக்கு பெருமை வரவில்லை என்று சொன்னால் அந்த மனிதனை புகழ்வது கூடும். ஒருத்தர் இன்னொருவரை புகழுகின்றார், பாராட்டுகின்றார், நன்றி செலுத்துகின்றார். அதன் காரணமாக அவருக்கு பெருமை வருவது கிடையாது, பெருமை அடிக்க மாட்டார், அவர் அதன் காரணமாக தலை கனமுள்ளவராக ஆகிவிட மாட்டார் என்ற நிலை இருந்தால் அவரை போற்றுவது புகழ்வதிலே முகத்துக்கு நேராக, அதாவது முன்னிலையிலேயே புகழ்வது எந்த விதமான தவறும் கிடையாது. அப்படி இல்லாவிட்டால் முன்னிலையிலே புகழக்கூடாது. அவர் அறியாமல் அவர் இல்லாதிருக்கக்கூடிய நேரத்தில் தான் மற்றவர்களிடத்தில் அவரை பற்றி புகழ வேண்டும், நல்ல காரியங்களுக்காக வேண்டும். இது அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படி முகத்துக்கு நேராக யாராவது அவர்களை புகழ்ந்தால் மிகப்பெரிய கவலை உடையவர்களாக ஆகிவிடுவார்கள். உடனே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். நீங்க ரொம்ப அதிகமாக வணக்கம் செலுத்துகின்றீர்கள், நீதியாக ஆட்சி செலுத்துகின்றீர்கள், அல்லது ரொம்ப அதிகமான தீனுக்கு உதவி செய்கின்றீர்கள், ரொம்ப பரோபகாரியாக இருக்கின்றீர்கள் என்றெல்லாம் அவர்களை பற்றி பலரும் புகழுவார்கள். அப்படி புகழக்கூடிய நேரங்களில் எல்லாம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படி சொல்லிக் கொள்வார்கள், யா அல்லாஹ், என்னை பற்றி என்னை விட உனக்கு நன்றாக தெரியும், என்னை பற்றி என்னை விட உனக்கு நன்றாக தெரியும். அப்படித்தானே ஒவ்வொரு மனிதருக்கும் எனக்கு என்னை பற்றி என்ன தெரியுமோ அதை விட அல்லாஹ்வுக்கு என்னை பற்றி அதிகமா தெரியும். என்னை பற்றி என்னை விட உனக்கு நன்றாக தெரியும், அதிகமாக தெரியும். என்னை பற்றி எனக்கு இவர்களை விட அதிகமாக தெரியும். இவர்கள் என்ன புகழ்றாங்க, அவர்களை விட எனக்கு அதிகமாக தெரியும். ஆகவே இவர்கள் புகழக்கூடிய இந்த புகழ்ச்சிக்காக வேண்டி என்னை குற்றம் பிடித்து விடாதே அப்படின்னு துஆ கேட்பாங்க. இது ஒரு தக்வா உள்ள மனிதனுடைய இயல்பான நிலை, மனோநிலை. யாராவது புகழ்ந்தால் அந்த புகழ்ச்சியின் காரணமாக இவருக்கு தலைகணம் ஏற்பட்டு விடக்கூடாது, மனதிலே பெருமை ஏற்பட்டு விடக்கூடாது. அப்படி ஏற்பட்டால் அந்த புகழ்ச்சி மிக கெட்டது. அப்படி புகழக்கூடிய, நேருக்கு நேர் புகழக்கூடிய அந்த மனிதனுடைய